அக்கா தம்பின்னு சொல்றோம், உள்ள அவன் என் பிளட் பிரதர்னு வச்சுக்கோங்களேன், அவன் என் மடியில படுத்த தப்பா சொல்லுவீங்களா? நான் அவன் மடியில படுத்த தப்பா எப்படிங்க அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டா தப்பு, ஆனா உண்மையிலேயே அக்காவை உங்களால அப்படி பேச முடியுமா? பேசுற எல்லாருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க தானே, ஏதோ ஒரு வகையில ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருப்பாங்க தானே. எப்படி இப்படி டக்குன்னு தூக்கி போட்டு இப்படி ஒன்று பேச முடியுது? இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி இதை கோ த்ரூ பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா மற்ற விஷயம் நான் எப்படி தெரியுமா யோசித்தேன், எனக்கு தெரியுங்க, நான் ஒரு ஒய்ஃபு, நான் வந்து வினோத் சார்கிட்ட பேசுகிறதோ அமித் கிட்ட பேசுகிறதோ பார்த்தீங்கன்னா சார்ன்னு தான் சொல்லியிருப்பேன். அமித் தான் என்ன அமித் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நம்ம எங்கே, நான் அமித் கூட என்ன கேட்பாரு, நீங்கள் தனியாக வந்து ஏன் பேச மாட்டீங்கன்னு. சரி, எந்த விஷயத்த யார் எப்படி பேசுவாங்கன்னே நமக்கு தெரியாதுன்றதுனால நான் தவிர்த்திருக்க விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா எனக்கு பெருசாக ஆண்களோட பேசி பழக்கம் கிடையாதுன்றதுனால நம்ம என்ன பேசுவோம், உலகம் இதை எப்படி எடுக்கும்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் தம்பிங்கன்னு போயிட்டதுனால என்னால் சத்தியமாக பிள்ளைங்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு ஏனோ தெரியாமலோ அது வந்துடும், சாப்பாடு கொடுத்துருவேன், ஊட்டி விட்டுருவேன். இது தப்பாக இருக்குன்னு எனக்கு கேட்கும் போது ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அதனால குழந்தைங்க இவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்காங்கன்னு. ஹர்ட்னா அவங்களுக்கு தெரியுங்க, ஆனால் அதை எடுத்துக்கிற வயசு குழந்தைங்களுக்கு இல்லைங்க. அதுவும் ஸ்கூல்லலாம் போய் அழுதுருக்காங்கன்னா எனக்கு சாரி கேட்டுகிட்டே இருந்தேன், பிகாஸ் என்னால் இது நடந்துருச்சுன்னு திருப்பி சாரி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. எப்படி சொல்லுவேன்னா, நீ குட்டி பையன்டா, நீ குட்டி பையன் மாதிரி இந்த அம்மா முந்தானே பிடிச்சிட்டு ஒரு பையன் சுற்றுவான்ல, நீங்கள் பார்த்தீங்களா? எப்படிங்க அக்கா தம்பின்னு சொல்கிறோம், உள்ள அவன் என் பிளட் பிரதர்னு வச்சுக்கோங்களேன், அவன் என் மடியில் படுத்த தப்பாக சொல்லுவீங்களா? நான் அவன் மடியில் படுத்த தப்பா எப்படிங்க அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டா தப்பு, ஆனால் உண்மையிலேயே அக்காவை உங்களால் அப்படி பேச முடியுமா? பேசுற எல்லாருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க தானே, ஏதோ ஒரு வகையில ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருப்பாங்க தானே. எப்படி இப்படி டக்குன்னு தூக்கி போட்டு இப்படி ஒன்று பேச முடியுது? இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி இதை கோ த்ரூ பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா மற்ற விஷயம் நான் எப்படி தெரியுமா யோசித்தேன், எனக்கு தெரியுங்க, நான் ஒரு ஒய்ஃபு, நான் வந்து வினோத் சார்கிட்ட பேசுகிறதோ அமித் கிட்ட பேசுகிறதோ பார்த்தீங்கன்னா சார்ன்னு தான் சொல்லியிருப்பேன். அமித் தான் என்ன அமித் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நம்ம எங்கே, நான் அமித் கூட என்ன கேட்பாரு, நீங்கள் தனியாக வந்து ஏன் பேச மாட்டீங்கன்னு. சரி, எந்த விஷயத்த யார் எப்படி பேசுவாங்கன்னே நமக்கு தெரியாதுன்றதுனால நான் தவிர்த்திருக்க விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா எனக்கு பெருசாக ஆண்களோட பேசி பழக்கம் கிடையாதுன்றதுனால நம்ம என்ன பேசுவோம், உலகம் இதை எப்படி எடுக்கும்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் தம்பிங்கன்னு போயிட்டதுனால என்னால் சத்தியமாக பிள்ளைங்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு ஏனோ தெரியாமலோ அது வந்துடும், சாப்பாடு கொடுத்துருவேன், ஊட்டி விட்டுருவேன். இது தப்பாக இருக்குன்னு எனக்கு கேட்கும் போது ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அதனால குழந்தைங்க இவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்காங்கன்னு. ஹர்ட்னா அவங்களுக்கு தெரியுங்க, ஆனால் அதை எடுத்துக்கிற வயசு குழந்தைங்களுக்கு இல்லைங்க. அதுவும் ஸ்கூல்லலாம் போய் அழுதுருக்காங்கன்னா எனக்கு சாரி கேட்டுகிட்டே இருந்தேன், பிகாஸ் என்னால் இது நடந்துருச்சுன்னு திருப்பி சாரி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. பிஹைண்ட் டோர்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.